நம்ம செய்யற வேலை அப்படி இல்ல. நமக்கு அது ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். அண்ட் எனக்கு ஏன் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப நாளா ஆசை. இந்த ஃபோனில் ப்ளூடூத்தில் ஏர்ட்ராப்ஸ் எதாவது ஆன் பண்ண முடியுமா? ஃபோன் எடுத்து சொல்லியேங்க. ஏன்னா வந்துட்டு என்னோட ஃபீலிங்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ட்ரிப் எப்படி இருந்தது? ட்ரிப்பா? எந்த ட்ரிப்பு? வேற மாதிரி ஒரு ட்ரிப்பு. ஓ, அந்த வேற மாதிரி ஒரு ட்ரிப் trip. போனதை பத்தி கேட்டிங்களா? அது நிஜமாவே வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்பு போகணும் ரொம்ப ஆசையாகவே இருக்கும். ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, நான் ட்ரிப்பும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போனதும் இல்லை. ஸோ வந்து இந்த வேற மாதிரி ஆஃபீஸ் சீசன் 2ல் நாங்கள் 4 இன்டர்ன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவே ஆகிட்டோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் ட்ரிப்பு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது நடந்துருச்சு. அதுவும் நான் என்னோடய ஒர்க்லேயே நான் வந்து போயிருக்கேன். ஸோ பொதுவாகவே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் போனாங்கன்னா அதில் வந்து சித்தப்பா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வருவாங்கல்ல, கொஞ்சம் வயசானவர். அந்த கேங்லி இப்படி ஒருத்தர் வந்தவர் தான் பப்பு. பப்பு வயசானவர்னு சொல்லிட்டே. டான்ஸ்னால் ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா இப்போ வந்து என் லைஃப்பில் ஏதோ ஒன்று நடக்குது, செம பெரிய பிரச்சனை, நான் இங்கே அழுதுட்ருக்கேன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஏதோ டான்ஸ் ப்ராக்டிஸ் போக வேண்டிய கட்டாயம் அப்படின்னா, நான் அங்கே போய் ஆட ஆரம்பித்தோடனே நான் சிரிக்க ஆரம்பிச்சிடுவேன். இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்திருப்பேன், நான் அங்கே போனால் சிரிக்க ஆரம்பிச்சிடுவேன். பிகாஸ் அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ், எல்லாமே அந்த டான்ஸ் தான். நீங்கள் போடுற ரீல்ஸ் எல்லாமே வந்துட்டு 1 மில்லியன் vlogs எல்லாம் போட்டு பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கீங்க. யூடியூப்பில் ஒரு சோஷியல் மீடியா குவீனாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. குட்டி வயசுலேருந்தே தளபதி ஃபேன் தான். ஸோ அவரோட படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னே செம்ம எக்ஸைட்டடாக இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அவரை பார்க்குறேன். நான் போய் ஹாய் அப்படி சொல்லி, ஸோ சார் வந்து தனியாக உட்காந்துட்டு இருந்தார். ஸோ நான் அவர்கிட்ட போய் பேசும்போது அவர் ரொம்ப ஸ்வீட்டாக என்னை தூக்கி மடியில் உட்கார வச்சு பேசினார். அதுதான் என் லைஃப்லேயே தி பெஸ்ட் மூமெண்ட். இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு பயங்கர எந்தூசியாஸ்டிக்கான, பயங்கர டேலண்டட், சூப்பர் டேலண்டட்னு சொல்லலாம் அவங்கள. அண்ட் அவங்க ஒரு ஆக்ட்ரஸ், அண்ட் அவங்க ஒரு விஜே, ஒரு டான்ஸர், இது எல்லாமே தாண்டி ஒரு சோஷியல் மீடியா குவீன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது ரவீனா தாஹா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாய் ரவீனா. ஹாய். எப்படி எப்பயுமே இவ்வளோ சாமோட, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, இவ்வளோ அழகாக எப்பயுமே உங்களை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போறீங்கன்ற அந்த டிப்பை எங்களுக்கு சொல்ல முடியுமா? மேபி லைக் உங்களை மாதிரி பியூட்டிஃபுல்லான பீப்புள் என்னை சுற்றி இருக்கிறனால அப்படின்னு நினைக்கிறேன். அதனால. அண்ட் ஒரு சின்ன கரெக்ஷன், நான் விஜே இல்லை, மேபி கூடிய சீக்கிரம் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நிறைய கேட்டகரிஸில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால பிளஸ் பண்ணி நாங்கள் விஜேன்னு உங்களையும் வந்துட்டு சொல்லிட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? ஹவ் இஸ் லைஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட். எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு. ஜாலியாக ஹாப்பியாக செமையாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பராக போயிட்டு இருக்கு, சூப்பர் கூலாக போயிட்டு இருக்கு. அண்ட் உங்கள் ஃபோனில் ப்ளூடூத்தில் ஏர்ட்ராப்ஸ் எதாவது ஆன் பண்ண முடியுமா? ஃபோன் எடுத்து சொல்லியேங்க. ஏன்னா வந்துட்டு என்னோட ஃபீலிங்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட்ல எழுதி வச்சுட்டு வந்துட்டீங்க. கரெக்டா? உங்கள் அழகை வந்துட்டு ஆராதிக்காமல் இருக்க முடியல. அதனால் அப்பப்போ நான் கொஞ்சம் கிராஸ் ஜம்ப் ஆகி வெளில போயிடுறேன். அப்புறம் அந்த ட்ரிப் எப்படி இருந்தது? ட்ரிப்பா? எந்த ட்ரிப்பு? வேற மாதிரி ஒரு ட்ரிப்பு. ஓ, அந்த வேற மாதிரி ட்ரிப் போனதை பத்தி கேட்டிங்களா? அது நிஜமாவே வேற மாதிரி இருந்துச்சு. செம ஃபன்னா. பயங்கரமா ட்ரிப்பு வேற மாதிரி, வேற மாதிரியா இருக்கு. அண்ட் எஸ், உங்களோட வேற மாதிரி ட்ரிப் ப்ராஜெக்ட் பத்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி நம்ம வந்து நிறைய ட்ரிப்ஸ் போயிருக்கோம். எல்லாருமே வந்துட்டு பயங்கரமான ஒரு ஒர்க் ஃப்ளோ முடிச்சுட்டு ஒரு ட்ரிப் போவாங்க சில் பண்றதுக்கு. ஆனா நீங்க வந்துட்டு ட்ரிப்பே வந்துட்டு ஒரு ஒர்க்கா சேர்ந்து ஜாலியா பண்ணிருக்கீங்க. ஆமா, அது ஆக்சுவலி வந்து நம்ம செய்யற வேலை அப்படி இல்ல, நமக்கு அது ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். ஸோ நம்ம அந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் ஜாலியா போறது. அண்ட் எனக்கு ஏன் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப நாளா ஆசை. ஏதாவது எனக்கு 18 வயசு ஆனதுலேருந்து இப்பதான் ஆச்சு, ஒரு 3 வருஷம் முன்னாடி, ரொம்ப வயசுல ஆகல. ஸோ என்னோட 18 இயர்ஸ்லேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ட்ரிப்பு போகணும். 21 வயசு. ஸோ வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்பு போகணும் ரொம்ப ஆசையாகவே இருக்கும். ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, நான் ட்ரிப்பு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போனதும் இல்லை. ஸோ வந்து இந்த வேற மாதிரி ஆஃபீஸ் சீசன் 2ல் நாங்கள் 4 இன்டர்ன்ஸ் ஆக்சுவலி
ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாவே ஆயிட்டோம். ஸோ நாங்க வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் ட்ரிப்பு போணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது ம். நடந்துருச்சு. அதுவும் நான் என்னோட ஒர்க்லயே நான் வந்து போயிருக்கேன். ஸோ வந்து ஆல் அண்ட் ஆல் பேக்கேஜ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் என் லைஃப்ல இதுதான் பெஸ்ட் ட்ரிப்னே சொல்வேன். பிகாஸ் நான் அவ்ளோ என்ஜாய் பண்ணேன். நிஜமாவே நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் எப்படி லூட்டி அடிச்சு என்ஜாய் பண்ணி, நான் அந்த கேங்லயே ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள வச்சு செஞ்சு கலாய்ச்சிட்டு ஒரு மாரி ஃபன் பண்ணுவோம்ல. இதுதான் நாங்க ஷூட்ல பண்ணோம். ஆன் ஓகே. ஸ்க்ரீன்லயும் பண்ணோம், ஆஃப் ஸ்க்ரீன்லயும் அதே தான் பண்ணோம். எதுவுமே மாறல. பேசிக்காவே வந்துட்டு ஆமா. ஒரு ஜாலியான பர்சன்னு செம்ம. தெரியும். அண்ட் அதே மாரி வந்துட்டு ம். பயங்கரமா வச்சு செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு சொன்னீங்க நீங்க. ஸோ அப்படி நடந்த ஒரு சம்பவத்த எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஐயய்யோ! ஆக்சுவலி வந்து பொதுவாவே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் போனாங்கன்னா, அதுல வந்து சித்தப்பா மாரி ஒரு ஃப்ரெண்ட் வருவாங்கல்ல. ஆமா, கொஞ்சம் ஆமா. வயசானவர் அந்த ம். கேங்ல. ஸோ எங்க வேறமாரி ட்ரிப்லயே வந்து அப்படி ஒருத்தர் வந்தவர் தான் பப்பு. பப்பு பப்பு வயசானவர்ன்னு சொல்லிட்டியேம்மா. இல்ல, இல்ல அவர் வயசானவர் இல்ல. ஓகே. மீனிங் ஓகே, நாங்க ஓகே. இன்டர்ன்ஸ், அவர் வந்து எங்களுக்கு சீனியர். ஆமா. ஒரு காஸ்ட்டா பார்த்தோம்னா, அந்த காஸ்ட்ல வந்துட்டு அப்படி சொல்லல. ம். நாங்க இன்டர்ன்ஸ், அவரு சீனியர்ல. ஓகே, சோ ஓகே. அவரு வந்து நாங்க ட்ரிப் போம்போது என்ன பண்ணுவாருன்னா, வலுக்கட்டாயமா வருவாரு. நாங்க இன்வைட் பண்ணல. அவரே ஓகே, ஏறி வந்துருவாரு. வலுக்கட்டாயமா ஓகே. ஒருத்தர் ட்ரிப்புக்கு வந்தா ஒரு நிலைமை என்ன இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். என்ன நடந்தாலும் அவர தான் வச்சு கலாய்க்கிறது, கிண்டல் பண்றது, ம். அவர தான் வச்சு செஞ்சுட்டே இருப்போம். சோ வந்து பதிலுக்கு அவரும் இங்க பண்றது, இவங்க அவங்கள பண்றது. நான் யாரையும் எதுவுமே கலாய்க்க மாட்டேன். ஜஸ்ட் என்ஜாயிங் அவ்வளோதான். இப்ப ட்ரிப்புனாலே வந்துட்டு ஒரு கேட்டகரி ஆஃப் எலமெண்ட்ஸ் நடக்கும் இல்லையா? ஒரு ஒரு விஷயங்கள் நடக்கும் உள்ள. ம். ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயத்த தேடி போய் மொக்க வாங்கியிருப்போம் நம்ம அத பார்க்காம. இதுக்கா வந்தோம் அப்படின்ற மாரி மொமெண்ட்டா இருக்கலாம். அந்த மாரி ஏதாவது நடந்ததா? ஸோ பேசிக்கலி நாங்க வந்து ஷூட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம் ஃபுல்லா. எங்களுக்கு வந்து நைட் ஷூட் இருக்கும். ஸோ லைக் நாங்க காலையில ஆனா தூங்குறது, மதியானம் ஆனா எந்திரிச்சு கிளம்பி போறதுக்கே வந்து டைம் கரெக்ட்டா இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏதாவது தேடி போய் கிடைக்கலன்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து மேபி நீங்க பாய்ஸ் கிட்ட கேட்கணும். பிகாஸ் அவங்க தான் ஏதோ தேடிட்டு இருந்தாங்க. கிடைச்சதா இல்லையா அப்படின்றத ஃபோன் இருந்தா ஃபோன் பண்ணுங்க கேட்டுருவோம். நான் இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சு தான் ஃபோன வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ ஓகே. அவங்க ஏதோ தண்ணி தாகமா இருக்கு, ஏதோ குடிக்கணும் அப்படின்னு தண்ணி தேடிட்டு தாகமா இருந்தாங்க. இருக்குன்னு தேடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அது கிடைச்சதா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ புரிஞ்சுச்சு, மேபி புரிஞ்சுச்சு. நீங்க அவங்கள கேட்கணும். ஓகே, மத்தபடி வந்து எங்க ட்ரிப்லயே வந்து இந்த பேராகிளைடிங் அதெல்லாம் நாங்க ஷூட்லயே பண்ணோம். ஸோ ஓகே. நான் வந்து இந்த போட்டிங், பேராகிளைடிங் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அண்ட் ஸ்கேம் ஆகல. ஏன்னா கடைக்கு போறதுக்கான சான்ஸே கிடைக்கல. ஸோ தூங்கி எழுந்து ஷூட் போறதுக்கே டைம் கரெக்ட்டா வேற இருந்தது. இப்ப நீங்க வந்து நெறைய வச்சு செஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்க தெரியுமா? ஆமா. இப்ப பப்பு அப்படின்றவர் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கட்டும். ம். யாரையாவது ஒருத்தர் செட்லயோ, இல்ல ம். ட்ரிப்லயோ வச்சு ம். செஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஸோ எப்பயுமே வந்து வேற மாரி ஆஃபீஸ் ஷூட்லயும் சரி, இந்த ட்ரிப்லயும் சரி, எல்லாரும் வச்சு செய்றது. அட்லீஸ்ட் எங்க கேமராமேன் சாரும், அவங்க டீமும் வச்சு செய்றது யார பார்த்தீங்கன்னா, சுர்ஜித் ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகே. ஸோ சுர்ஜித் ப்ரோ வந்து ஏடி. அவரும் ஒரு ஏடி. ஸோ அவர தான் எல்லாருமே வச்சு செய்வாங்க. ஸோ ஓகே. அந்த மனுஷன் பாவம். என்ன இப்ப ஏதாவது ஒண்ணு பர்ட்டிகுலரா பண்ண ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும்ல. இவ்ளோ ஞாபகம் இருக்குன்னா உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் பாவங்க. இருக்கா? அதெல்லாம் சொல்ல முடியாது. சும்மா பாவம். சொல்லுங்க பாவம். ஐயோ! அவர் வாழ்க்கைய கருதி நான் எதுவும் பேசல. அவர் கேர்ள் ஃபிரெண்ட்லாம் இருக்கு. சந்தோஷமா இருக்கட்டும். ஓகே. ஐயோ! அதனால ஐயோ! வேணாம், வேணாம். ஏதோ பொண்ணு பிரச்சனைன்னு நெனச்சுக்க போறாங்க. அப்படிலாம் இல்ல. சும்மா ஜாலியா வந்துட்டு ஜாலியா. பிராங்க் பண்ணி அந்த ம். மாரி பண்ண விஷயம். ஸோ ஓவராலா ட்ரிப்புன்னு வந்துட்டாலே வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்ன்னு இருக்கும்ல. அந்த மாரி உங்களோட ஃபேன்ஸ்க்கு, இல்ல எனக்கு நீங்க சஜெஸ்ட் பண்ணணும். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன் மை ஹோல் லைஃப் எனக்கு இந்த இடத்துக்கு போணும்னு ஆசை அப்படின்னா, எந்த ஒரு இடமா இருக்கும்? ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு விதத்துல ரொம்ப அழகா தான் இருக்கும். எனக்கு பர்சனலி ஸ்னோனா ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அப்படி இப்போ ரீசென்ட்டா நான் விசிட் பண்ண இடம் வந்து காஷ்மீர். ம். ஸோ லைஃப்ல ஒரு தடவையாவது எல்லாருமே காஷ்மீர் போய் பார்த்துடணும். அந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்றத எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஓகே. சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா வேற மாரி ட்ரிப் பத்தி நம்ம பேசுனதுனால, இந்த ட்ரிப் எங்களோட அடுத்த ட்ரிப்க்கு நீங்க என்ன சஜஷன் குடுக்குறீங்கன்னு கேட்டுட்டோம். ம். அண்ட் ஓவரால் இந்த ப்ராஜெக்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷார்ட்டா சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? ஓவரால்ல சொல்லணும்னா, இதுவரைக்கும் நான் வந்து பண்ணதுல எனக்கு ரொம்ப புடிச்ச பர்சனல் ஃபேவரைட்னா இந்த ப்ராஜெக்ட் தான். ஓகே. டீமா இருக்கட்டும், எங்களோட கேஸ்ட்டா இருக்கட்டும், எல்லாரையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சு, என்னமோ ரொம்ப வருஷம் தெரிஞ்சு, ரொம்ப பழகுன மாதிரி ரொம்ப அழகா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஐயோ! இந்த என்ன சொல்றது? இந்த சீசன் முடிய போகுதா? அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சில ப்ராஜெக்ட்லாம் அப்பாடா முடிஞ்சிச்சு அப்படி இருக்கும். ஆனா இது ஐயய்யோ! ஏன் முடிஞ்சுச்சு? இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்குமே! அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு ப்ராஜெக்ட். சூப்பர். அண்ட் அடுத்ததா வந்துட்டு வேற மாரி ஆஃபீஸ் 2ல நீங்க வந்துட்டு அ ஜெனி. ஜெனி வந்துட்டு பியூட்டிஃபுல்லா லீட் பண்ற மாரி இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
ஸோ வேற மாதிரி ஆஃபீஸ் சீசன் 2 தான் ஃபர்ஸ்ட். ம். அதுக்கப்புறம் தான் ட்ரிப்பு. ம். ஸோ ஆக்சுவலி வந்து எப்படின்னா, நாங்க ஒரு 4 இன்டர்ன்ஸ் வந்து புதுசா ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்குமே வந்து அது வந்து ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு. பிகாஸ் நான் நடிச்சது எல்லாமே வந்துட்டு நான் சீரியல்லாம் பண்ணியிருக்கேன்ல. ஸோ ம். கல்யாணம் ஆகி வீட்ல இருக்க அந்த ம். மாதிரி தான் நடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் என் ஏஜுக்கு காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆஃபீஸ்ல போய் இன்டர்னா ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு ஸோ ரைட் காஸ்ட். எனக்கு ம். நான் என் வயசுக்கு என்ன பண்ணணுமோ ம். ஃபர்ஸ்ட் டைம் கரெக்ட்டா அந்த வாடா மாதிரி ஆசைப்பட்ட ரோல் அது. அந்த மாதிரி ஓகே. இருந்தது. அண்ட் வந்து ரொம்ப ஆஃபீஸ் கோயிங் பீப்பிள்க்குலாமே வந்து ரொம்ப ஈஸியா ரிலேட் பண்ற மாதிரியான அங்க வந்து ஒரு குட்டி லவ் இருக்கும். ஹெச்ஆர் ம். கூட ஒரு சண்டை இருக்கும். அண்ட் ஹெச்ஆரோட ஃபேவரைட்ஸ் இருப்பாங்க. மேனேஜர் கூட. ஸோ பார்க்குற எல்லாருக்குமே ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். அதுல வந்து காமெடி இருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு பேய் இருக்கும். ஸோ பேய் விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயம் ரொம்ப பயமா இல்ல. பயமாவும், ம். ஃபன்னாவும் கலந்திருக்கும். ஸோ அந்த நைஸ். மாரி. ஆல் டுகெதர் வந்துட்டு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பயங்கரமான சொல்லலாம். ஒரு எனக்கு ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ். கழிச்சு ஃபீல் அலைவா இருந்தேன் நானு அந்த அண்ட் செட்ல. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸும் கூட. ஸோ நான் ஓகே. மூவிஸ் பண்ணியிருக்கேன், சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன், ரியாலிட்டி ஷோலாம் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் அண்ட் எனக்கு ரொம்ப புடிச்சது. ரொம்ப ரொம்ப புடிச்சது. எல்லாருக்குமே வந்துட்டு உங்கள ராட்சசன் டைம்ல இருந்தே தெரியும்னு நெனைக்கிறேன். ஒரு அமேசிங்கான ரோல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் மூவிஸ் எப்படி போயிட்டுருக்கு? மூவியோட கெரியர் எந்த சைடுல எந்த லெவல்ல போயிட்டுருக்கு? உங்க ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்கு? ஏன் நீங்க நெறைய படங்கள் பண்றதில்ல? ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட்டு மூவிஸ் தான் பண்ணிட்டுருந்தேன். லாஸ்ட்டா பண்ண படம் வந்து எனிமி. ஸோ இந்த ராட்சசனுக்கும், எனிமிக்கும் நடுவுல ஒரு சீரியல் பண்ணிட்டுருந்தேன். மௌனராகம்னு மௌனராகம். சொல்லிட்டு அதில லீடா பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனிமி வந்துச்சு. அதுக்கப்புறமும் மௌனராகம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் போனேன். பிக் பாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி மூவிஸ் போறதுக்காக தான் இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ 2, 3 கதையும் கேட்டுட்ருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரமே மூவிலயும் போயிருவேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க் யூ, உங்களுடைய தேங்க் யூ. வருங்கால படங்களுக்காக வாழ்த்துக்கள். அண்ட் பிக் பாஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க. அண்ட் பிக் பாஸ் 7ல நீங்க பயங்கர ஒரு சாமான கண்டஸ்டன்ட்டா இருந்து, ஒரே கலக்கல் கலக்கிட்டு வந்துட்டீங்க. அண்ட் பிக் பாஸ்லேருந்து நீங்க வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது? உள்ள இருக்கும்போதெல்லாம் செம்ம ஜாலியா தான் இருந்தேன். ம். வெளியவும் அந்த ஜாலி வைப்ல தான் வந்தேன். பட் அதுக்கப்புறமா வந்து இந்த ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா ம். அந்த 100 டேஸ் வெறும் மாயை தான். ம். இதுதான் ம். ரியல் வேர்ல்டு. ஸோ 100 டேஸ் அதுக்கு அடாப்ட் ஆயிட்டு, இங்க வரும்போது இது எல்லாமே புதுசா இருந்துச்சு. என் பக்கத்துல ஒருத்தவங்க ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. நான் எவிக்ட் ஆயிட்டு போயிட்டுருக்கேன் கார்ல ரூம் ம். போறதுக்காக. எனக்கு ஃபோன் பார்த்து இது என்ன புது டிவைஸ் மாரி இருக்கு. அப்படி ரொம்ப ஒரு மாரி கன்ஃப்யூசிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த வீட்டோட இம்பேக்ட்ன்றது ரொம்ப பயங்கரமாவே இருந்துச்சு. நான் தெரபிஸ்ட் கிட்டலாம் போய் ஓ! அந்த மாரி செஷன்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு சோஷியல் மீடியால வந்து நெறைய விஷயம் பார்த்து பயங்கரமா பாதிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சது, ஓகே இதெல்லாம் சும்மா நெறைய விஷயம் வந்து ஃபேக் ஐடி, நெறைய விஷயம் வந்து பெய்ட் பாட்ஸ், பிஆர் அந்த மாரிலாம் இருந்துச்சு. ஸோ உண்மையான மக்கள் எப்படின்னா, நேர்ல பார்க்கும்போது அவங்களோட ஒப்பீனியன் நமக்கு சொல்றாங்கல்ல. ஸோ அத வச்சு ஓகே அப்போ நெறைய பேருக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எந்த ஒரு ஷூட்டா இருந்தாலும், ஒரு ஒரு டேல என்ன ஒரு வொர்க்கா இருந்தாலும், ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மறக்கவே மாட்டீங்கன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன விஷயம்? டான்ஸ் ஆடுறது. ஸோ எப்படி அத பண்றீங்க? எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு டான்ஸு? ஆக்சுவலி டான்ஸ்னா ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா, இப்போ வந்து என் லைஃப்ல ஏதோ ஒண்ணு நடக்குது. செம்ம பெரிய பிரச்சனை. நான் இங்க அழுதுட்டுருக்கேன் அப்டின்னா, இப்போ எனக்கு ஏதோ டான்ஸ் பிராக்டிஸ் போ வேண்டிய கட்டாயம் அப்டின்னா, நான் அங்க போய் ஆட ஆரம்பிச்சோனே நான் சிரிக்க ஆரம்பிச்சுருவேன். இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்திருப்பேன். ஆனா அங்க போனா சிரிக்க ஆரம்பிச்சுருவேன். பிகாஸ் அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எல்லாமே அந்த டான்ஸ் தான். கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஆர்ட்டு. அது ஒரு அந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ் ம். உங்களுக்கு அவ்வளோ லவ் பண்றீங்கன்னு நெனைக்கிறோம் டான்ஸ. ஸோ கண்டிப்பா. இன்னும் நெறைய நீங்க டான்ஸ் ஆடி, நெறைய சூப்பரான ரீல்ஸ் எல்லாமே போடணும். அண்ட் நீங்க போடுற ரீல்ஸ் எல்லாமே வந்துட்டு 1 மில்லியன் விளாக்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா கலக்கிட்டு இருக்கீங்க YouTubeல. ஒரு சோசியல் மீடியா குவீனா இருக்கீங்க அப்படின்னு ஒரு டாக் பொய் இருக்கு. பொய். ஸோ அத அத பத்தி எப்படி எப்படி உங்களுக்கு டைம் இருக்கா? ஃபுல் டைம் யூடியூபரா ஆகப் போறீங்களா? இல்ல எப்படி? ஃபுல் டைம் யூடியூபர் ஆவேனான்னு தெரியல. மேபி அது ஃபியூச்சர்ல. இல்ல மேபி இப்பயே ஓகே. கூட ஆகலாம் தெரியல. பட் ஆனா வந்து எனக்கு இந்த ரீல்ஸ் எடுக்கிறது, அது வந்து ரொம்ப புடிச்சிருக்கு எனக்கு. ஸோ அதில எப்படின்னா, அதில நான் தான் டைரக்டர். நான் சொல்றது தான் அங்க ஷாட்டு. நான் வைக்கிறது தான் அங்க ஃப்ரேம். ஸோ வந்து அதனால எனக்கு அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ நீங்க ரீல்ஸ் எடுக்கிறது அப்படின்னா, சும்மா ஒரு 1 ஹவர்ல நான் போய் நின்னு ஜிகு ஜிகுன்னு ஆடிட்டு வந்து அத எடிட் பண்ணி போடுறதில்ல. அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 டே, ஒரு ஃபுல் டே ப்ராசஸ்லாம் கூட நடந்திருக்கு. ஸோ அதுக்கான
இப்போ எஃபர்ட்ஸ் போடணும், காஸ்டியூம் ரெடி பண்ணணும், சாங் எந்த போர்ஷன் ஆடணும்னு டிசைட் பண்ணணும், அத கோரியோ பண்ணணும், கூட யாரா ஆடுறாங்கன்னா, பேர் அதுக்கேத்த மாதிரி சூஸ் பண்ணணும், அவங்கள போய் ரெக்வெஸ்ட் பண்ணணும். ஸோ, அந்த மாதிரி நெறைய விஷயம் நீங்க இருக்கு. பேர் சூஸ் பண்ணணும்னு டப்புன்னு எனக்கு இந்த ஐயோ! இடத்துல பாஸ் பண்ணி பேசும்போதெல்லாம் ப்ளாக் பண்றாரு. ஒரு கேள்வி. அண்ட் உங்களோட பெஸ்ட் பேர், நீங்க ஆல்ரெடி வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஒரு பேர் இருக்காரு இல்லையா ஒருத்தர்? யார சொல்றீங்க? ரோஷனா? இல்ல கரெக்டா மாத்தி சொல்றாங்களே. நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஜோடியில பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்க கூட மணி அவர்களோட வந்துட்டு நீங்க 2, 3 ரீல் போட்டு நாங்க அது பார்த்துருந்தோம். அப்போ. லாங் பேக் இல்லையா லாங் அது? பேக். இப்ப ஏதாவது கிரேசியா நடந்ததா? நீங்க நெறைய மொக்க காமெடி அடிப்பீங்களாமே? ஆக்சுவலி அவங்க கூட ரீல்ஸ் பண்ணும்போதெல்லாம் அவங்க தான் ஃபன் பண்ணுவாங்க. ஸோ, என்ன வச்சு ஃபன் பண்ணுவாங்க. ஸோ, அந்த மாதிரி. இல்ல செட்ல வந்துட்டு நீங்க நெறைய மொக்க காமெடி அடிப்பீங்க. அது ஆமா. விஜய் டிவியோட பிளட் எனக்குள்ள இருக்கு ஐயய்யோ! அப்படின்னு சொல்லி, அப்படிலாம் இல்ல. ஏன்னா நீங்க முத்து அண்ணன், எல்லாரையுமே ராமர், எல்லாரையுமே பார்த்து நீங்க வந்துட்டு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எப்பயுமே கேரி பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த மாரி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல. ஆக்சுவலி நான் குக் வித் கோமாளி போனப்போ தான் என்னோட அந்த மொக்க ஜோக் அந்த ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆச்சு. ஆக்சுவலி நான் ரொம்ப நார்மலா போய் கேட்டுட்டு இருந்தேன். அப்பதான் வந்து டைரக்டர் சார் என்ன சொன்னாருன்னா, "நீ இந்த மொக்க ஜோக்கே போடுறது நல்லா இருக்கு. போய் எல்லார்ட்டயும் கேளு" அப்படின்னு சொல்லி அப்படி டெவலப் ஆனது தான் அது. ஸோ, ஓகே. இப்ப அந்த ஸ்கில்லாம் மறந்து போச்சுங்க. ஒரு 2 பசங்க வந்துட்டு பெட்ரோல் போடலான்ட்டு கார் எடுத்துட்டு பங்க் போயிருக்காங்க. ஆ, ஸ்கில்ல டெஸ்ட் ஆ, பண்ண. இப்போ பங்க் போனா நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்? நம்ம பெட்ரோல் போட போறோம். இவளைக்கு பெட்ரோல் போடுங்கன்னு சொல்லிட்டு மீட்டர பார்ப்போம் ஆ. நம்ம. ஓகேவா? பெட்ரோல் போடுறவரு, "தம்பி 0 பாருப்பான்னு" சொன்னாராம். அந்த பையன் அவன் ஃப்ரெண்டே பார்த்துட்டு இருந்தான். 0 பாருப்பா. உன் ஃப்ரெண்டு 0வா? ஆமா. இதுவும் வந்துட்டு ஒரு ஃபெயில்டு மொக்க காமெடியா வச்சுக்கலாம் இத. இந்த மாரி ஏதாவது ஒரு மொக்க சிரிங்க, சிரிங்க, சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே. இருங்க. அத அந்த மாரி நீங்க ஒரு மொக்க நான் காமெடி இப்ப சொல்லட்டா? எங்களுக்கு சொல்லணும். ஆமா, நான் சொல்லட்டா? ஆமா. ராமு, மனுஷனா பொறந்தா ஏதாவது சாதிக்கணும்டா. சோமு, நல்ல வேளை நான் குழந்தையா தான்டா பொறந்தேன். சிரிங்க, சிரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. சூப்பர். ஃபைனலி ஒரு மொக்க காமெடி எங்களுக்கு வந்துருச்சு. அண்ட் எப்படி நீங்க இங்க வந்தீங்க? எப்படி உங்களுக்கு வழி கார்ல தெரிஞ்சு வந்தேன். கார்ல வந்தீங்களா? ஏஞ்சல்ஸ்க்கு மட்டும் தான் வந்துட்டு சொர்க்கத்துக்கு வழி தெரியும்னு சொன்னாங்க. எனக்கு திடீர்னு பயமா இருக்கு. இவரு சொல்றதுக்குலாம் என்ன வச்சு குப்ப போறாங்களோன்னு. இல்ல, இல்ல அழகா தான் இருக்கீங்க. ஸோ பேடிஎம்மில் பெறப்பட்ட ஒரு தொகை ரூ. 500. நான்லாம் ஏதோ குடுக்கலன்னு சொல்லுங்க. அவரா தான் சொல்றாரு. தேங்க்யூங்க. தேங்க் யூ. அண்ட் வந்துட்டு உங்க விளாக்ஸ்லாம் பார்த்தோம் நெறைய ஆக்சுவலி. நீங்க வந்துட்டு பயங்கர ஃபுட் விளாக்ஸ்லாம் பண்றீங்க. அண்ட் ஃபுட்டி அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஃபுட் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ம். ஆக்சுவலி செம்மையா பிடிக்கும். எல்லாருமே சோகமா இருந்தா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பசிக்கவே இல்ல. சண்டை போட்ட ஆள் கூட சாப்பிடவே இல்ல அப்படின்னுவாங்க. ஆனா நானு சோகமா இருந்தாலும் சாப்பிடுவேன். சந்தோஷமா இருந்தாலும் சாப்பிடுவேன். எந்நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு படத்துல வருமே, ஆனாலும் கோவமா இருந்தாலும் நல்லா சாப்பிடுற மாப்பிள்ளை நீ. அந்த மாரி உங்களோட ஃபேவரட் ஃபுட்டுன்னா என்ன இருக்கும்? ஃபேவரட் ஃபுட்டுன்னா, எனக்கு ஆக்சுவலி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். வெஜ், ம். நான்வெஜ் எல்லாமே எத குடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். ஸோ எனக்கு ஃபேவரட்னா என்ன பிடிக்கும்? கறி தோசை, அப்புறம் பிரியாணி, இடியாப்பம், பிஸா பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து ஆப்பம், தேங்காய் பால் அது பிடிக்கும். புட்டு பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து வேற என்ன பிடிக்கும்? இப்போதைக்கு அவ்வளோ வச்சுக்கோங்க. போதும், போதும் லிஸ்ட் பெருசா போகுது. நண்டு நண்டு. நண்டுனா ரொம்ப பிடிக்கும். நண்டு, ப்ரான்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஓகே. பிடிக்கும். இதுவே வந்துட்டு ஒரு சின்ன செக்மெண்ட்டா நம்ம போயிடலாம். அண்ட் ஃபுட் பேஸ் பண்ணி உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்க போறேன். அண்ட் ஓகே. அதுக்கு உங்களோட பதில் என்னன்னு நம்ம இது பார்க்கலாம். எந்த ஊர்ல கிடைக்கும் அப்படிலாம் கேட்க அப்படிலாம் மாட்டீங்களா? இல்ல. இந்த ஒரு டிஷ் இருந்தா போதும்பா. நான் சாவர வரைக்கும் இதே சாப்பிடுவேன். அப்படின்னா எந்த டிஷ் அது? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கே. ஏன்னா நான் நான் எல்லாமே எல்லாமே சாப்பிடுவேன். சாப்பிடுவேனே. சும்மா 1 தயிர் சாதம். தயிர் சாதமா? பீஸால பைனாப்பிள் போட்டு சாப்பிட ஓகேவா? இல்ல ஆ வேணாம்? எனக்கு ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கிற ஃபுட்ல வந்து அங்கங்க ஸ்வீட் இருந்தா பிடிக்கும். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, திடீர்னு அவங்க இப்படி திரும்பி இருக்கும்போது, அவங்க தட்டுல இருந்து எடுத்து ஆ. திருடி சாப்பிட்ட ஒரு மொமெண்ட் இருக்கா? அது நான் எப்பயுமே பண்றது தான். எங்க வீட்லயே ஆகட்டும், இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லயே ஆகட்டும், இப்போ எல்லாருக்கும் வந்து சிக்கன் 65 வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுருவேன். ஆனா எனக்கு திருப்பி கூப்பிட்டு 2 பீஸ் வைங்களேன் அப்படின்னு கேட்க கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சுன்னா, ஆப்போசிட்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா எடுத்து போட்டு டக்குன்னு எடுத்து சாப்பிடுறது. டக்குனு அங்க பாரு அப்படின்னு சொல்லி அப்பளத்த எடுத்து போட்டு சாப்பிடுறது. ஸோ இந்த மாரிலாம் நெறைய நடந்திருக்கு. உங்களுடைய ஃபேவரைட் மிட்நைட் ஸ்நாக் ஏதாவது? பேசிக்கலி நான் சொன்ன மாரி எல்லாமே சாப்பிடுவேன். பட் நாங்க எப்பயுமே கொஞ்சம் நைட் ஆச்சுன்னா, இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் அங்க போவோம். எனக்கு இந்த சாக்லேட் ஸ்ட்ராபெர்ரினா ரொம்ப பிடிக்கும். ம். ஸோ அந்த சாக்லேட் ஸ்ட்ராபெர்ரி வந்து நாங்க எப்பயுமே ஸ்ட்ராபெர்ரில ஃபுல்லா சாக்லேட் ஊத்தி சாக்லேட் குடுப்பாங்களே. போட்டு சூப்பர். 2 உங்களுக்கு விஷயம் அன்லிமிட்டடா கிடைக்குது. ஓகேவா? 1 வந்துட்டு அன்லிமிட்டட் பிரியாணி
ஃபார் யுவர் லைஃப் ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அன்லிமிட்டெட் பிரியாணி ம். இல்லை உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அன்லிமிட்டெட் டெசர்ட் ம். இது ரெண்டுத்தில் எது சூஸ் பண்ணுவீங்க? நான் வந்து டெசர்ட் தான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு ஸ்வீட்ஸ் கொஞ்சம் பிடிக்கும். ஓகே. ஸோ இந்த பேஸ்ட்ரீஸ், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் பிடிக்குமா? ஸோ அதனால டெசர்ட் பிரியாணி வந்துட்டு வேணாம். வேணாம். ஓகே டன். ஏன்னா இப்போ வரும்போது பிரியாணி தான் சாப்பிட்டு வந்தேன். இப்போ எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா, அதனால நான் அதை சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் பயங்கர காரமான ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு கண்ணுலேருந்து தண்ணி வந்ததுடா எனக்கு அப்படின்னா அது எங்கே என்ன சாப்பாடு? ஆக்சுவலி இது நானே எனக்கு சூனியம் வச்சுக்கிட்டது தான். ம். என்னோட யூடியூப்ல vlog பண்றேன் அப்படி சொல்லி இந்த ஜோலோ சிப்பா இந்த ஸ்பைசியஸ்ட் ஸ்பைசி ராமன். அந்த ஸ்பைசியஸ்ட் சிப்ஸ் ஒன்று இருக்கும். ஓகே ஒரே ஓகே ஒரு ஆமாம். சிப் தான் இருக்கும். எலும்பு கூடு மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ம். அவனே சொல்லியிருப்பான், சாப்பிட்டா செத்துருவடா பாத்துடா அப்படின்னு. அதை எடுத்தா வந்து ஒரு மாதிரி பிளாக் கலர்ல இருந்துச்சு அந்த சிப்ஸ். அது ஒரே ஒரு சிப்ஸ் தான். அது ம். சாப்பிட்டு மூக்கு, கண்ணு, வாய், காதுல இருந்தெல்லாம் புகை, தண்ணி எல்லாமே வந்து என்னன்னா இதெல்லாம் தனியா பண்ணல. ம். சேலஞ்சுன்னு சொல்லி கூட 4 பேரை சேர்த்து விட்டா அவங்களுக்கும் இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்து. ஸோ ம். அதுதான். ஸோ இது நடந்தது வந்து மௌனராகம் ஷூட்ல ட்ரிவாண்ட்ரம்ல. ஓகே. நாங்க தங்கியிருந்த அந்த ரூம்ல அன்னைக்கு ஷூட் நடந்தது அதுக்கப்புறம் நாங்க நைட்டு தானே பண்ணோம். Night. காலையில எல்லாரும் வயத்த வலின்னு வேற சொல்லிட்டாங்க. எங்க என்ன மாட்டி விட்டுருவாங்களோன்னு பயந்துட்டேன். என்ன பட் நல்ல என்ன பசங்க. ரெமெடி பண்ணீங்க அதுக்கு? நாங்க வந்து உஷாரா ஐஸ்கிரீம், யோகர்ட் எல்லாமே வாங்கி வச்சிருந்தோம். பட் ம். அடிச்சு உள்ள விட்டுக்கிட்டே இருக்கோம். அப்பவும் காரம் குறைய மாட்டேங்குது. ஓகே. ஸோ நிறைய பேருக்கு வயிறு வலிலாம் வந்துச்சு. ஸோ ஆனா அதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு. ஆனா யாருக்கும் செட்ல தெரியாது நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆஹா. பண்ணது. மேபி vlog பார்த்து தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. உங்களுக்கு வந்துட்டு சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி பிடிக்குமா இல்ல நார்த் இந்தியன் சாய் பிடிக்குமா? நான் தான் டீ காஃபி குடிக்க மாட்டேனே. டீ காஃபி குடிக்க மாட்டீங்க. இந்த ஒரு டிஷ்ஷுக்காக என் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கூட நான் சண்டை போடுவேன்டா அப்படின்னா யார் கூட வேணாலும் சண்டை போடுவேன்டா அப்படின்னா அது எந்த டிஷ்? எனக்கு பானிபூரி ரொம்ப பிடிக்கும். ம். ஸோ அதனால வந்து எங்க வீட்ல சண்டை போட்டு நாங்க ரெகுலரா தாம்பரத்துல ஒரு கடையில சாப்பிடுவோம். ம். ஸோ அவங்க வந்து ஹிந்திக்கார பையன் தான். ஸோ அதுக்காக வந்து நாங்க கூட்டு போங்க அப்படின்னு நான் சண்டை போட்டு கூட போவேன் அப்படின்னா அது அந்த பானிபூரி கடை. ஓகே. அண்ட் உங்க கண்ணை கொஞ்சம் மூட முடியுமா? ஏங்க சும்மா மூடுங்களேன். திறந்தாலே மூடின மாதிரி தான் இருக்கும். சரி என்ன தெரியுது இப்போ உங்களுக்கு? ஒண்ணுமே தெரியல. அதான் என் வாழ்க்கை நீங்க எல்லாம். ஐயோ! எப்படி இருக்கு? ரேட் மை பிக்கப் லைன் அப்படி கீழே போடலாம். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. அவங்க கிட்ட போய் சொல்றதுக்காக எல்லாம் இங்க ட்ரையல் பார்த்துட்டு இருக்காரு. இங்க ஓகே ஆயிடுச்சுன்னா அங்க போய் சொல்லலாம் அப்படின்னு. அந்த மாதிரி கரெக்ட்டா? சொல்லலாம். அந்த மாதிரி ஃப்ராட் கரப்பையிலே. அது ஒரு பொண்ணு இல்ல நிறைய பொண்ணு நிறைய இருக்கு. பொண்ணு. ஆமா நோட் எல்லார்கிட்டயும் பண்ணிக்கோங்க. எல்லார்கிட்டயும் சொல்லி ட்ரை பண்றோம் நாங்க. ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்றோம். ஸோ எதுக்காக இதை நான் கேட்டேன்னா இந்த பிக்கப் லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து பிக்கப் லைன் சொல்லி அது நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண ஒரு தருணம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு என்ன பார்த்தோன்னே இவன் பையன், இவன் ஒரு முட்டா பையன் அப்படின்னு தான் நினைப்பாங்க போல. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்ரீநிஷான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளை தவிர வேற யாருமே என்கிட்ட பிக்கப் லைன் சொன்னதே கிடையாது. பேசிக்கலி இன்னைக்கு தான் நான் லேடிஸ் கெட்ட போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல நான் டெய்லியும் லேடிஸ் கெட்டப்ல தான் இருக்கேன். அது வேற விஷயம். ஸோ அவ வந்து ஒரு தடவை என்கிட்ட சொன்னா, ஆர் யூ டயர்ட் அப்படின்னு கேட்டா. நோ வைன்னு கேட்டேன். யூ ஹேவ் பீன் ரன்னிங் இன் மை மைண்ட் ஃபார் 24/7 அப்படின்னு அமிச்சா. ம். ஸோ அது ஒன்று. அண்ட் ஆர் யூ வைஃபை அப்படின்னு கேட்டா. ஏன்டி அப்படின்னு. ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் அ கனெக்ஷன் அப்படின்னா. ஸோ எனக்கு இப்போதான் ஒரு டவுட்டாக இருக்கு. ஒருவேளை அவளும் நம்மளை வச்சு ட்ரையல் பார்த்துருப்பாளோ அப்படின்னு. Are you a global warming by any chance? வைங்க. You are making my world hotter ஐயோ! day by day. இந்த மாதிரி ஒரு புக் வந்துட்டு நானே போடலான்ட்டு இருக்கேன். So, நல்ல விஷயங்க. உங்களுக்கு- பண்ணுங்க. நிறைய இளைஞர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கும் அனுப்பிச்சு விடுறேன். எனக்கு எதுக்குங்க? உங்க கிரஷ் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு கிரஷ் கண்டிப்பா க்ரஷ்லாம் இருக்கும். இல்லைங்க. சும்மா இருந்திருக்கும்ல ஒரு கிரஷ். ரீசன்ட் கிரஷ் ஆர் ஓல்ட் ஸ்கூல் டைம் கிரஷ் அந்த மாதிரி ஏதாவது? ஓல்டு ஸ்கூல் டைம்ல ஒரு பையன் இருந்தான். ம். அப்போ வந்து அவளாம் இல்லை. ஆனா நம்ம சும்மா இப்படி போயிட்டு வரும்போது இந்த பசங்கள்லாம் அந்த பையன் பேர் பேரை வச்சு சொல்லி. கத்துறது ம். அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருந்திருக்கு. ஏய், இவன் அப்புறம் வந்து ஆள்றா. நம்ம என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன உன் பேர் வச்சு கத்துறாங்க, நான் போகும்போது வரும்போதெல்லாம் சொல்லி வை அப்படின்னு மிரட்டிட்டு சும்மா சீன் போட்டு வர்றதுதான். ஆனா இருந்தது மனசுக்குள்ள ஒரு சின்ன ஜாலியா தான் இருந்தது. தான் இருந்தது. ஓகே. ம், ஸோ ரவீனாக்கு ஒரு கிரஷ் இருந்திருக்கு. ம். டன். அண்ட் ஃபேவரட்டான சில விஷயங்கள்னு இருக்கும்ல உங்க லைஃப்ல. ம். அந்த மாதிரி சில கேள்விகள் அவங்க கிட்ட கேட்கலான்ட்டு இருக்கேன். ம். ஸோ உங்களுடைய ஃபுட் பத்தி நம்ம ஆல்ரெடி கேட்டுட்டோம். ஸோ உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ ஹீரோ தளபதி. தளபதி அவர்கள் தான். ஓகே. அண்ட் தளபதி அவர்கள் ஒரு புதிய ஒரு பரிமாணம் எடுத்திருக்காரு. ஸோ அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அவருடைய படத்துலையும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஜில்லால நடிச்சிருக்கீங்க. அது எப்படி இருந்தது? ஸோ நான் வந்து குட்டி வயசுலேருந்தே தளபதி ஃபேன் தான்.
ஸோ அவரோட படத்துல நடிக்க போறேன் அப்படின்னு சொன்னே செம்ம எக்ஸைட்டடா இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவரை பார்க்குறேன். ஸோ அவர் வந்து ஒரு கார்ல வந்து இறங்குறாரு. அப்பதான் அவரை பார்க்குறேன். அப்ப நானே குட்டி பொண்ணு. அவர் எனக்கு வந்து ரொம்ப டாலா, ரொம்ப ஒரு மாதிரி பெருசா, ரொம்ப அழகா தெரிஞ்சாரு. அப்போ வந்து ஒரு ஏடி அண்ணா வந்துட்டு, "போ ஹாய் சொன்னியா? போய் சொல்லு போ" அப்படின்னாரு. நான் போய் ஹாய் அப்படி சொல்லி, ஸோ அந்த மாதிரி என்ன பேசினது பண்ணாங்க? தான். ஹாய்டா அப்படின்னு சொல்லி அந்த ஆக்சுவலி ஜில்லால அந்த சீன்ல அவர் என்ன தூக்கி வச்சு அந்த மாதிரி ஒரு இருக்கும். ஸோ அதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த ஷாட்டுமே அதுதான். ஃபர்ஸ்ட் எடுத்த சீனுமே அதுதான். அதுக்கப்புறம் தான் நான் பில்டிங் மேலேருந்து கீழ குதிக்கிற மாதிரி அப்படி எடுத்தாங்க. ஸோ பில்டிங் மேலேருந்து கீழ குதிக்கிற மாதிரி அந்த ஷூட் டைம்ல வந்து சார் வந்து தனியா உட்காந்துட்டு இருந்தாரு. ஸோ அப்போ நான் வந்து 4தோ 3டோ படிச்சுட்டு இருந்த குட்டி பொண்ணு. ஸோ ம். நான் அவர்கிட்ட போய் பேசும்போது அவர் ரொம்ப ஸ்வீட்டா என்ன தூக்கி மடியில உட்கார வச்சு பேசினாரு. அதுதான் என் லைஃப்லயே தி பெஸ்ட் மொமெண்ட் அது அப்படின்னு. ஆனா உங்களுக்கு நல்ல மெமரியில ஞாபகம் இருக்கு. நல்ல உண்மையை ஞாபகம் இருக்கு சொல்றேன் எனக்கு. நானு. ஆனா அப்போ எங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட இந்த ப்ராப்பரான நமக்கு இப்போ இந்த டச் ஃபோன்லாம் இல்ல. அப்போ ஒரு ஃபோன் இருந்துச்சு. அதுல ஆக்சுவலி ஃபோட்டோ எடுக்கலாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ மெமரி இல்ல. பட் ஆனா வந்து அங்க நடந்தது எனக்கு வந்து கிளியரா ஞாபகம் இருக்கு. சூப்பர். அண்ட் இப்ப ரீசென்ட்டா எப்பயாவது உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் தளபதி அவர்கள பார்த்தீங்களா? இல்ல இப்போ ரீசென்ட்டா பார்க்க முடியல. பார்க்கல. ஆனா பார்க்கணுன்ற ஆசை இருக்குல்ல? கண்டிப்பா. யாரு தான் வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா பார்க்கணுன்ற ஆசைலாம் இருக்கு. சூப்பர், சூப்பர். அண்ட் உங்களுடைய ஃபேவரைட் ஹீரோயின்? எனக்கு சமந்தா அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து தீபிகா படுகோன் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்ப பாலிவுட் வரைக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. ஐயோ! அவங்கள. அப்படி இல்லங்க. அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப டாலா ஒரு மாதிரி. நீங்களும் ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. அடிக்கடி சொல்லும்போது லைட்டா சந்தேகமா இருக்கு. உங்களுடைய ஃபேவரைட் மூவி? அன்பே சிவம், ம். 3ஆம் பிறை, ம். கன்னத்தில் முத்தமிட்டாள் அவ்வளோதான். உங்களுடைய ஃபேவரைட் ஒரு சாங்னா என்னவா இருக்கும்? எனக்கு வந்து கண்ணே கலைமானி ஆல் டைம் ஃபேவரைட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சோகமா இருக்கும்போது, இல்ல பயங்கர ஹாப்பியா இருக்கேன். தனிமையில இருக்கும்போது எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஆக்டிவிட்டினா என்னது? நான் தூங்கிருவேன். எனக்கு ரொம்ப சோகமா இருந்துச்சுன்னா பேச்சே இல்ல. தூங்கிடுவேன். தானா தூக்கம் வந்துரும். ஸோ அது எனக்கு தூங்குறதுன்னா அதில ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹேப்பியா இருந்தாலும் தூங்கிடுவேன்னு தான் நெனைக்கிறேன். அத தாண்டி பண்றதுன்னா இந்த பெயிண்டிங் அந்த ம். மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். ஸோ வரைவீங்க. ஏதோ ஓரளவுக்கு சுமாரா வரைவேன். சூப்பர், சூப்பர். உங்களுடைய ஃபேவரைட் கோ டு ஸ்பாட்? தெரியல. நான் வீட்ல தான் நெறைய இருப்பேன். ஸோ எனக்கு என் வீடு தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ எனக்கு என் வீடு தான். ஃபேவரைட் ப்ராஜெக்ட் சோ ஃபார்? நீங்க இப்போ வரைக்கும் பண்ணதுலயே ஃபேவரைட் ப்ராஜெக்ட்? எனக்கு வந்து மௌன ராகம் ம். அண்ட் வேற மாரி ஆஃபீஸ். அண்ட் ஆல்சோ வேற மாரி ட்ரிப். அது 2ம் கனெக்டட் தான். ஸோ ஏதாவது ஒண்ணு தான் சொல்லணும். எனக்கு அதான் 2மே ரொம்ப பிடிக்கும். சும்மா சீரியஸா. பரவால்ல கம்பேர்டா லைட்டா அப்படியே கம்பேரிசன்ல வச்சுக்கலாம். எனக்கு 2மே. ரீசென்ட் ப்ரமோஷன்ல உயிரே இருக்கிறத சொல்லுங்க. போனது 2 தான் மேடம். 2 தான். மௌன ராகம் தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் லீடா நடிக்கிற ஒரு சீரியல். இப்போ வரைக்கும் மௌன ராகம் சீரியல் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் கிட்ட ஆகப்போகுது. இப்போ வரைக்கும் என்ன யாராவது ஏதாவது பாராட்டுறாங்க அப்படின்னா வந்து இவ்வளோ நாள் நான் நடிச்ச ராட்சசன் அது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கல. மௌன ராகத்துல சக்தி அப்படின்றது தான் அவங்களுக்கு வந்து தெரியும்.